வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கட்டாய தொழிலாளர் சேமநிதி பங்களிப்பு 2 விழுக்காடாக மட்டுமே இருக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். இது 12 விழுக்காடாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் 2 விழுக்காடு என்பதை முடிவு செய்து அதில் அமைச்சரவை உறுதியாக இருந்தது என்று அவர் சொன்னார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் பங்களிப்பு கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். ஆனால் அது 2 விழுக்காடா அல்லது 12 விழுக்காடா என்ற குழப்பம் நிலவியது. அரசாங்கம் 2 விழுக்காடு என்பதில் உறுதியாக இருக்கிறது. இதை அதிகரிக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கருதுவரானால் அதனை பிறகு பரிசீலிப்போம். இப்போதைக்கு 2 விழுக்காடு என்பதை நிலைநிறுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2025 பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து பேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கட்டாய இபிஎஃப் பங்களிப்பை அறிவித்தார். நாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற பாகுபாடின்றி அனைத்து தொழிலாளர்களும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கேற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்துலக தரங்களுக்கு ஏற்பவும் இம்முடிவை அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனால் உள்நாட்டு தொழிலாளர்களின் நலன்களை அரசாங்கம் புறந்தள்ளுகிறது என்று அர்த்தமாகி விடாது. உள்நாட்டு தொழிலாளர்களுக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இடையிலான சம்பள இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கம் என்று 2வது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசீசான் முன்னதாக கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.